நீங்கள் எப்பொழுதுமே ஃபேக்காக ஹாப்பியான ஒரு தருணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள். மனதிற்குள்ள எவ்வளவுதான் சந்தோஷங்கள் இல்லாமல் கெடுதல்கள் நடந்து கொண்டிருந்தாலும் வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் என்று கூறக்கூடிய ஒரு நபராக இருப்பது இந்த மிதுனம் ராசி ஆண்களும் பெண்களும் வாங்கத்தாங்க இருப்பீங்க. நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில் அவமானப்பட்டாலும் நீங்கள் மீண்டும் அந்த ஒரு மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பேசினார்கள் என்றால் அவர்களிடம் நீங்கள் மீண்டும் சிரித்து பேசுவீங்க. ஏன் அப்படின்னா அவர்களே வந்து பேசுகிறார்கள், அதனால் நம்மளும் போய் பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்கள் தாங்க நீங்கள். இருந்தாலும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் மட்டும் தடைகளாகவே நடந்து கொண்டிருக்கிறது, சில விஷயங்களில் நடிக்க வேண்டியது இருக்கிறது என்று சில கவலைகள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் கூட்டத்தில் எப்பொழுதுமே அதுவும் சமூக இடங்களில் இருக்கும் பொழுது நீங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பது போல நடித்து கொண்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் சோகமாக இருந்தீர்கள் என்றால் யாராவது வந்து என்னாச்சு என்று கேட்பார்கள் என்பதற்காகவே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது போல நடித்து கொண்டிருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான ஒரு முகமாக இருக்கும். ஆனால் உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவோ வருத்தங்களானது எடுத்துக்கொண்டே இருக்கும். நீங்கள் சிரிப்பே வரவில்லை என்றாலும் சிரிப்பு வருவது போல நடித்து கொண்டும் பேசிக்கொண்டும் யாராவது பேசினால் ஆமா இல்லை என்று சரியாக பதிலை அளித்து கொண்டு சிரித்த முகத்துடன் அந்த ஒரு இடத்தில் நீங்க நடந்து கொள்வீங்க. ஆனா இது உங்களுடைய உண்மை முகமானது கிடையாதுங்க. இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதிற்குள் மனதெல்லாம் உங்களுடைய மனது எல்லாமே வேறு இடத்தில் இருக்கும். ஆனா உங்களுடைய உருவம் மட்டும்தாங்க அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இந்த விதமான பொய்யான சில சந்தோஷங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை அதிகப்படியான அளவுக்கு உங்களை ஃபீல் பண்ணவும் வைத்து கொண்டே இருக்கும். இந்த நாள் முடிந்ததுமே நீங்கள் ஒரு விஷயங்களை வந்து நம்ம மறந்துவிட்டோம், ஒரு விஷயங்கள்லேருந்து பிரச்சனைகளானது முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நாள் முடிவில் மற்றும் ஒரு பிரச்சனையானது உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் முடிவில் நான் எவ்வளவோ ஆக்ட் பண்ணி பார்த்தேன், ஆனால் எதுவுமே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே செட் ஆகலை, இந்த ஒரு பிரச்சனையும் என்னுடைய வாழ்க்கையில் உருவாகும் என்று நானும் நினைக்கவே இல்லை என்று உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு எண்ணங்களானது ஓடிக்கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சில விஷயங்கள் வந்து சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அதாவது மிதுனம் ராசி அன்பர்களுக்கு இருமுகமானது எப்பொழுதுமே இருக்கும். ஒரு முகம் சொல்வதை இன்னொரு முகம் கேட்காது, ஒரு முகம் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை கூட இன்னொரு முகம் குழப்பிவிடும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள இரு முகங்களானது இருக்கும். அந்த இரு முகங்களுக்கும் சேர்த்து இந்த ஒரு நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல அந்த இரு முகங்களால் எவ்வளவோ அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைத்திருக்குங்க. மிதுனம் ராசி என்பர்களை இருமுகம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில காமெடிக்காக சொல்வது கிடையாது, உங்களுடைய மனதை புண்படுத்துவதற்காகவும் சொல்வது கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவப்பட்ட சில விஷயங்கள், அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே உங்களை வந்து இருமுக மனிதர்கள் இல்லைன்னா இரு மனது மனிதர்கள் என்று உங்களை அனைவருமே கூறுவாங்க. அது உண்மைதான். நீங்கள் கோபப்படுவதற்காக சொல்வது கிடையாதுங்க. ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் யோசித்து பார்த்தால் உங்களுக்கே அது புரியவும் ஆரம்பிக்கும். நீங்க ஒரு சைடுல மட்டுமே பிராக்டிக்கலாக இருப்பீங்க, மற்றொரு சைடுல நீங்க எமோஷனலாக உணர்ச்சிகரமாக நடந்து கொள்வீங்க. யாராவது எது கூறினாலும் ஒரு மனது உங்களுக்கு தைரியமாக இருந்தாலும் இன்னொரு மனது உங்களை தேவையில்லாத எண்ணங்களுக்கு போக வைக்கும். அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படியுமே தைரியமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு முடிவில் இருப்பீர்கள். இருந்தாலும் இன்னொரு மனது தைரியம் இல்லாமல் போவதால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்களை நிச்சயமாக தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆக்கி விடுவதற்கும் வாய்ப்புகள் நிச்சயமாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால தாங்க சில நேரங்களில் நீங்கள் எப்பொழுதுமே ஏதாவது முடிவை எடுத்தாலும் அந்த ஒரு முடிவு உங்களுக்கு தவறானதாக போய்கொண்டேதாங்க இருக்கும். இந்த விதமான சில விஷயங்களை, இரண்டு முகங்களை நீங்கள் மேனேஜ் பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையில இதை மேனேஜ் பண்ணுவதற்கே உங்களுக்கு சில நேரங்களும் சில நிமிடங்களும் நிச்சயமாக போய்கொண்டேதாங்க இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால தான் நீங்கள் எதையுமே முழுமையாக இறங்க மாட்டீங்க. பாதியில போயிட்டு இதை பண்ணவா வேண்டாமா என்று உங்களுடைய மனதிற்குள்ளும் சில எண்ணங்களும் சில கேள்விகளும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். எனவே நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் கவனமாக எடுங்கள். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு உங்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. உங்களுடைய குழப்பங்கள் உருவான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் தெளிவான ஒரு பதிலை எதிர்பார்த்து கொண்டிருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பதிலானது தெளிவாக கிடைக்காமல் இங்கிட்டு போகவா அங்கிட்டு போகவா என்று எதுவுமே தெரியாமல் மிக்சடான சில விஷயங்களானது உங்களுக்கு கிடைத்திருக்கும். அந்த ஒரு நேரத்தில் தாங்க உங்களுக்கு குழப்பங்கள் என்பது ஆரம்பித்திருக்கும். ஒரு சைடு நம்பிக்கை இருக்கும், மற்றொரு சைடு நம்ம சரியாகத்தான் செய்கிறோமோ என்கிற மாதிரியான சந்தேகங்களும் உருவாகியிருக்கும். இந்த இரண்டு விதமான ஃபீலிங்ஸும் உங்களை தேவையில்லாத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்திருக்கும். இந்த விதமான குழப்பங்கள் தாங்க நீண்ட நாட்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து சரியான ஒரு முடிவை எடுக்க விடாமல் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணி கொண்டே இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நீங்க நம்பியவங்க உண்மை தெரிய வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரே ஒரு பெர்சன், ஒரே ஒரு மனிதர்கள் பற்றிய ஒரு முழுமையான ஒரு உண்மையும் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். ஆனால் அவர்கள் இத்தனை நாட்கள் உங்க கூடவே தான் இருந்திருப்பாங்க. அவர்கள் மீது உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு மனிதர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்வீங்க. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி, அவங்களுடைய சூழ்நிலையில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று எல்லாத்தையும் புரிந்து கொண்டு அவர்கள் நல்லவர்களா இல்லை கெட்டவர்களா என்று எல்லாமே உங்களுக்குன்னு புரியும். அவர்கள் நம்ம கூட இருந்தால் நமக்கு நன்மைகள் நடக்குமா கெட்டது நடக்குமா என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு சரியான ஒரு திசையையும் சரியான ஒரு முடிவையும் நீங்கள் நிச்சயமாக எடுக்க வேண்டும். இது உங்களுக்கு ஒரு ஒரு ஃபைனலான ஒரு தெளிவை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதிர்காலத்தை பற்றிய சில விஷயங்களை எடுக்க போறீங்க. அதனால நீங்கள் தெளிவுடன் சில விஷயங்களை எடுத்து பாருங்கள். அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. நீங்க நம்பியவங்களுடைய உண்மையான முகம் என்னவென்று உங்களுக்கு இனிமேல் தெரியவும் ஆரம்பிக்கும். அதே போல குடும்பத்தில் ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து எல்லா விதமான குழப்பங்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில தவறான சில பேச்சுவார்த்தைகள், தவறான சில புரிதல்கள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தீர ஆரம்பிக்கும். இது அனைத்திலும் இருந்து ஒரு விடுபாடானது உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இனிமே அழகானதாக மாற ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் பேசாமல் இருந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீங்க மனது விட்டு பேசுங்க. பேசி பேசி சரி பண்ணாத விஷயங்கள் என்பது எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கு நிச்சயமாக புரியும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பேசி பாருங்கள். அவர்களுடைய மனதும் நிச்சயமாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு சரியான ஒரு பாதையையும் சரியான ஒரு முடிவையும் எடுப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய தெளிவு தாங்க உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு எப்பொழுதுமே நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல தைரியமாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுக்கு நன்மை என்பது நிச்சயமாக நடக்குங்க. உங்களுடைய புதிய நெட்வொர்க் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் மாற்றி கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு போதுமான ஒரு சப்போர்ட்டானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அனைவரையும் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு என்ன முக்கியம், எது முக்கியம் கிடையாது என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க ஓப்பனா சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். சில மனிதர்களுடன் ஈஸியாக பழகவும் முடியுங்க. மனிதர்கள் எல்லாம் இப்படி இருப்பார்கள். யார் நம்ம கூடவே இருந்து கொண்டு நமக்கு துரோகமாக விஷயங்களை நினைக்கிறார்கள், யார் நன்மைகளையான விஷயங்களை நினைக்கிறார்கள் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும். எனவே இனிமே எது நடந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களாக நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாம தான் இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்று எதுவுமே தெரியாம இருப்பீங்க. ஆனா போக போக நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திறமை இப்போது வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவுதான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஸ்கில்லை நீங்க இந்த ஒரு நேரத்தில் டெவலப் பண்ணியிருப்பீங்க. அது மூலமா போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைத்திருக்கும். இது இப்போ உங்களுக்கு வெளியில் வரவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் போன்ற விதமான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நேரம் என்பது நிச்சயமாக ஆரம்பிக்கவும் செய்யும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம் கொடுக்கும். நீங்க செய்யக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு எப்பொழுதுமே நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல தைரியமாக அந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுக்கு நன்மை என்பது நிச்சயமாக நடக்குங்க. உங்களுடைய புதிய நெட்வொர்க் உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் மாற்றி கொடுக்கும். மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எந்த பக்கம் போனாலும் உங்களுக்கு போதுமான ஒரு சப்போர்ட்டானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு அனைவரையும் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துக்கு என்ன முக்கியம் எது முக்கியம் கிடையாது என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்குங்க. நீங்க ஓப்பனா சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். சில மனிதர்களுடன் ஈஸியாக பழகவும் முடியுங்க. மனிதர்கள் எல்லாம் இப்படி இருப்பார்கள். யார் நம்ம கூடவே இருந்து கொண்டு நமக்கு துரோகமாக விஷயங்களை நினைக்கிறார்கள், யார் நன்மைகளையான விஷயங்களை நினைக்கிறார்கள் என்று எல்லாத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தாங்க இருக்கும்.
எனவே இனிமே எது நடந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களாக நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாம தான் இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்று எதுவுமே தெரியாம இருப்பீங்க. ஆனா போக போக நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய திறமை இப்போது வெளியில் வர ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவுதான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஸ்கில்லை நீங்க இந்த ஒரு நேரத்தில் டெவலப் பண்ணியிருப்பீங்க. அது மூலமா போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைத்திருக்கும். இது இப்போ உங்களுக்கு வெளியில் வரவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும்